Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம இப்போ எங்கே போயிருக்கோம் தெரியுமா? அம்பி சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா. இங்கே வந்து இன்றைக்கி 3வது நாள். காத்தாலேருந்து நிறைய இடங்கள் போயிட்டோம். அது எல்லாமே நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். மேலே கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் நரசிம்மர் கோவிலுக்கு வந்திருக்கோம். சும்மா கம்பீரத்தோட வேறு லெவலில் உட்காந்துருக்க ஹம்பியில். பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஹம்பியில் மிக முக்கியமான இடங்கள்ல இந்த லக்ஷ்மி நரசிம்மரும் வடிவி லிங்கமும் ஒன்று. வாங்க இந்த மாலை நேரத்துல ஒரு அற்புதமான லட்சுமி நரசிம்மரையும் இந்த வடிவி லிங்கத்தை பத்தியும் பார்க்கலாம். இந்த தென்னை மரங்கள்லாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு இந்த இடத்துக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஒரே கல்லால் ஆனது என்பது சிறப்பு. இந்த நரசிம்மர் உக்கிர நரசிம்மராக அருள் பாவிக்கிறார். ஹம்பியில் இதுவே மிக உயரமான சிலை என கருதப்படுகிறது. இந்த சிலையின் உயரம் 22 அடி உயரம் கொண்டது இந்த லக்ஷ்மி நரசிம்மர். இந்த லக்ஷ்மி நரசிம்மன்ற வார்த்தையை அடிக்கடி நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இங்க நரசிம்மர் மட்டும்தானே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த சிலைக்கு மேலே லக்ஷ்மி சிலை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா அப்போ இன்னும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இங்கு இருக்கும் நரசிம்மருக்கு 7 தலை கொண்ட ஆதிசேஷன் இருப்பது சிறப்பு. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். வந்தா ஹம்பியில் இருக்கிற இந்த நரசிம்மரை பார்க்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இங்கே ஹம்பியில் மிகப்பெரிய ஒரு லிங்கம் வடாவி லிங்கம்னு சொல்கிறாங்க. ரொம்பவே பெரிய லிங்கம். நிறைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதில் நிறைய இடத்துல இந்த ஃபோட்டோஸ் நம்ம பார்த்துருப்போம். அதை நான் நேர்லேயே பார்க்க வந்திருக்கேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாங்க பார்க்கலாம். வடிவி லிங்கம். இந்த லிங்கம் வந்து மொத்தம் 9 அடி உயரமாக கொண்டிருக்கு. இந்த லிங்கத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது சூரிய ஒளியும் மழை நீரும் இந்த லிங்கத்தின் மேல் விழும்படி கட்டியிருப்பது சிறப்பு. மற்றொரு சிறப்பு, இந்த லிங்கத்தின் சுற்றி தண்ணீர் இருக்கும்படி அமைத்திருப்பது சிறப்பு. இந்த லிங்கத்துக்கு எப்படி பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தண்ணீரில் இறங்கி இந்த லிங்கத்தின் மேல் நின்று தான் ஒரு பெரியவர் வந்து பூஜை பண்றாரு அப்படின்னு இந்த புத்தகங்கள் சொல்றாங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பில் அடிச்சுடுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிஷோர் கோயிலுக்கு போவோம். அடுத்த vlogல பார்க்கலாம். See you. Bye bye.